நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சைனீஸ் நியூ இயர் ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய சீன புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி சைனீஸ் நியூ இயர். சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கு தெரியும், இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா நம்பர் 1 பெஸ்ட்டு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னோம்னா அது சைனீஸ் நியூ இயர் தான். சீன புத்தாண்டு தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னா, சீன புத்தாண்டுக்கு தான் அதிக நாள் லீவு. ஒவ்வொரு இடத்த இப்போ இந்த வருஷம் சீன புத்தாண்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு கம்பெனியும் 6 நாள் 7 நாள் லீவ் விடுவாங்க. நம்மளுக்கு எப்படி தீபாவளி எப்போ போனஸ் போடுவாங்க, அது மாதிரி சிங்கப்பூரில் சைனீஸ் நியூ இயர் அப்போ தான் போனஸ் போடுவாங்க. உடனே உனக்கு போனஸ் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கெல்லாம் இன்னும் 10 பைசா வரல. அடுத்தது பார்த்திங்கன்னா பார்ட்டியெல்லாம் வைப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொரோனாவுக்கு முன்பு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போயும் ஆனால் லீவெல்லாம் விட்டுறாங்க. பட் போனஸ் கிடையாது, பார்ட்டி கிடையாது. பார்ட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா வாயை பிளந்து பார்க்கலாம். அவ்வளோ பயங்கரமாக 5 ஸ்டார் ஹோட்டலில் சூப்பராக நடத்துவாங்க. மோஸ்ட்லி எல்லா கம்பெனிலுமே பார்ட்டிஸ் வைப்பாங்க. சில கம்பெனியில் சிம்பிளாக சின்ன ஹோட்டலுக்கு கூட்டி போய் சாப்பாடு சரக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துருவாங்க. சில கம்பெனியில் பெரிய இந்த மாதிரி பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டி போவாங்க. எங்கள் கம்பெனிலலாம் நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் பயங்கரமாக பார்ட்டி நடக்கும். நான் டைம் கிடச்சா நான் அந்த பார்ட்டி வீடியோஸ் இருக்குன்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி அட்டன் பண்ண பார்ட்டிஸ் அதான் கடைசி. அதுக்கப்புறம் இப்போ 2 வருஷமாகவே பார்ட்டி எதுவுமே நடக்கலை. போனஸும் லாஸ்ட் இயரு நான் இங்கே இல்லை. நான் சிங்கப்பூர் வந்ததுலேருந்தே நான் போனஸ் 1 ரூபா கூட வாங்கினதில்லை. போனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர்வைசர், சைட் சூப்பர்வைசர் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தான் போனஸ் போடுவாங்க. சில கம்பெனியில் ஒர்க்கர்ஸுக்கும் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. நமக்கெல்லாம் அம்பாவு மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாவு மணி அப்படின்னா அதை எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் இப்போ இந்த திருவிழா டைம்லலாம் தாத்தா பாட்டி பிள்ளைங்களுக்கு 10 ரூபா 20 ரூபா 100 ரூபா 50 ரூபா கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி காசு தான் நம்ம கைக்கு வரும். போனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா போனஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கணக்குலையும் சில கம்பெனியில் போடுவாங்க. சில கம்பெனியில் 1 மாத சம்பளம் போடுவாங்க. சில கம்பெனியில் பாதி நாள் சம்பளம் போடுவாங்க. அது மாதிரி நிறையா கம்பெனியை பொறுத்து போனஸ் மாறுபடும். ஆனால் போனஸ் போட்டாலும் ஏன்னு கேட்க முடியாது, போடலைன்னாலும் ஏன்னு கேட்க முடியாது. அதுதான் சிங்கப்பூர் ரூல்ஸு. போனஸ் தரணுன்ற அவசியம் கிடையாது. கம்பெனியாக ஆசைப்பட்டு கொடுத்தா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கொடுக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் கட்டாயம் கிடையாது. போனஸு பார்ட்டி இதெல்லாம் கட்டாயம் கிடையாது. இப்போதைக்கு கொரோனா சுச்சுவேஷனில் சம்பளம் நல்லபடியாக கொடுக்குறாங்களா அதை நினச்சி சந்தோஷப்படணுன்ற ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி சீன புத்தாண்டை கண்டு அனைவருக்கும் சீன புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நண்பர்கள் நிறையா பேர் ஃபுட் ரிவ்யூலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஃபுட் ரிவ்யூ மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்ன, அன்பாக்சிங்னு சொல்லலாம், ஃபுட் ரிவ்யூன்னு சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது தலைகளாக இருக்குது. இதில் என்ன எழுதியிருக்குன்னா லிக்லயர் வேணாம், அது என்ன எழுதியிருக்கு அது படிக்க தெரில எனக்கு. லிக்லயர் பட்டிசூரி என்னமோ எழுதியிருக்கு. அதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதை யார் கொடுத்தாங்க அப்படின்னா சீன புத்தாண்டுக்காக என்னோடய முதலாளி எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்குமே கொடுத்தாரு. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இது என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியுதா, உள்ளார உருண்டையாக இருக்கா? ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்க தான் போகிறோம். இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா நான் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணுறதுனால தலைகளாக தெரியும். பைனாப்பிள் ஃப்ளேவரா ஃப்ரூட்ஸா, பைனாப்பிள் ஃப்ரூட்ஸ் கேன்மேட் வித் லவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்க்ரீடியன்ட் ஃப்ரெஞ்ச் பட்டரு, பைனாப்பிள்ஸ், ஃப்ளோர், சுகர், எக், மில்க் பவுடர், இதை வச்சு தான் இதை செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? இது சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கு இது தெரியாமல் இருக்கவே இருக்காது. பெஸ்ட் பிஃபோர் 11/3/2022 யூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம இதை ஓப்பன் பண்ணோன்னே இது காலி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா சீன புத்தாண்டுக்காக முதலாளி கொடுத்தாங்க. பார்ப்போம் இந்த வருஷம் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். நான் இந்த வீடியோ எடுக்கிறது நான் முன்னாடியே எடுத்துட்டேன், சீன புத்தாண்டுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் லீவுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இப்போ சீன புத்தாண்டு லீவு தான் போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் ஹாலிடேன்னு பார்த்தா 1ஆம் தேதி 2ஆம் தேதி மட்டும்தான். ஆனால் ஒவ்வொரு கம்பெனியும் 1 வாரம் வரைக்கும் லீவ் விட்ருக்காங்க. எங்கள் கம்பெனிலாம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் லீவு, கிட்டத்தட்ட 6 நாளைக்கிட்ட லீவ் விட்ருக்காங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? என்னடா முட்டை மாதிரியே இருக்குன்றீங்களா? முட்டை மாதிரி தான் இருக்கும், ஆனால் உருண்டை. வாடை பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸ்மெல் பார்த்திங்கன்னா நெய் ஸ்மெல் வருது.
உருண்டை பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இது இந்த சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பாக்ஸ். இது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 3-4 வெள்ளிக்கிட்ட வரும். $4 கிட்ட வரும் இது. இதே இது வந்து இன்னொரு சின்ன டப்பாவில் இருக்கும். அதில் பீஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 18 பீஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸும் கம்மியாக இருக்கும். 5 பீஸ் 10 பீஸுக்குள்ளே தான் இருக்கும். அதில் $2 அந்த மாதிரி விற்கிது. இருந்துன்னா வாங்கி சாப்பிடுங்க. இது எந்த நாட்டு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சீன நாட்டு உணவுன்னு தான் நினைக்கிறேன். நமக்கு எந்த நாட்டு உணவாக இருந்தால் என்ன நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட வேண்டியதானே. ஓகே, இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லிட்டேன். இது வாயில் வச்சோன்னா கரையுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டு இதில் அதிகமான கலோரிஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பட்டர் இருக்குல்ல, பட்டர் இருக்குது, சுகர் அதிகம் இருக்குது, எக் இருக்குது, கலோரிஸ் அதிகமாக தான் இருக்கும். வாயில் வச்சோன்னே கரையும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். எனக்கும் இந்த கேமராலாம் வச்சு சினிமாட்டோகிராஃபி மாதிரி அப்படி ரவுண்டெல்லாம் சுற்றி எடுக்கணும்னு தான் ஆசை. பட் அதெல்லாம் எனக்கு எப்படி எடுக்க தெரியாது. சரி, டேஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து சாப்பிடையில பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் வாயில் போய் ஒட்டிக்கும் அது. அதே மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வாய் கொப்பளிச்சிருங்க, பல் விளக்கிடுங்க. நான் இப்போ தான் பல் விளக்குனேன். திருப்பி இப்போ தான் குளிச்சுட்டு பல் விளக்கிட்டு வந்தேன். திருப்பி இப்போ பல் விளக்கணும், இல்லைன்னா வாயாவது கொப்பளிக்கணும். ஆனால் இது வாயில் போய் ஒட்டிக்கும். இதை சாப்பிட்டாவே பேச முடியாது. என்னால் பேச முடியல பார்த்தீங்களா. அதான் டக்குன்னு தண்ணி குடிச்சிட்டோம்னா பேசிடலாம். அதனால் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க, அடைச்சிக்கும். அதே மாதிரி ஒரு உருண்டையை முழுசாகவும் சாப்பிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து சாப்பிட்டிங்கன்னா நல்லது. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. அதே மாதிரி தான் ஆசமாக இருக்குது. ஆனால் கலோரிஸ் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கலோரிஸை பற்றிலாம் எந்த டீட்டெயில்ஸும் போடலை. பட்டு இந்த பாக்ஸுக்கே ஒரு ரேட்டாக இருக்கும். இது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இது கிட்டத்தட்ட ஒரு $4 வெள்ளியிலேருந்து $5 கிட்ட வந்திருக்கும். ஆனால் இது 2 வெள்ளிக்கெல்லாம் கடையில் விற்கும். நான் வெளியில் போயெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதையும் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா? ஓகே, இது மாதிரி வேறு ஏதாவது ஃபுட்டு ரிவ்யூ போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து என்ன ஃபுட்டை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் பற்றின எல்லா தகவல்கள் வேறு எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும். நம்ம சேனல் இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. போய் பாருங்கள். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். ஓகேங்களா? ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.